கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறேன். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ரோமருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளையே. இந்த நாளிலே தேவனுடைய கிருபைகளையும் அவருடைய அழைப்பும் மாறாதவைகளே என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய கிருபைகள் மாறாது. தேவன் நமக்கு அதிகமாக தேவனுடைய கிருபைகளை குறித்து, தேவனுடைய வரங்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் உரைத்தல், தேவனுக்கென்று போதித்தல், புத்தி சொல்லுதல், ஞானமாய் வசனங்களை பேசுதல், தேவன் மேல் அளவிட முடியாத விசுவாசத்தை வைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், அந்நிய பாஷைகளை பேசுதல், அப்போஸ்தல ஊழியங்கள், பிறருக்கான உதவிகளை செய்வது, சுவிசேஷ வரம், அதே போல சிலர் திருமணம் ஆகாத அந்த தனிமைத்துவத்தை தேடி போகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய கிருபையின் வரங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த நாளிலே கூட அந்த கிருபையின் வரங்கள் மாறாமல் இருக்கிறது போல தேவனுடைய அழைப்பும் மாறாதவைகளாகவே இருக்கின்றது. அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் எதற்கென்று அந்த கிருபை வரங்களை ஒரு முன்மாதிரியாக காட்டி, முன்மாதிரியாக அவைகளை சொல்லி தேவ அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். மனம் திரும்பும்படியாக, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னபடி தேவ அழைப்பு மனம் திரும்பாத ஜனங்களை நோக்கி தேவ சத்தம் இன்றைக்கு காலை வேளையில் புறப்படுகிறது. மனம் திரும்புங்கள் என்று சொல்லி மனம் திரும்புகிறதுக்காகவே அழைக்க வந்தேன். நித்திய ஜீவனை ஆண்டவராகிய நமக்கு கொடுக்கும்படியாக அவர் அழைக்கிறார். நமக்கு நித்தியமாக ஜீவனை தரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். அவருடைய அழைப்பு மாறாதது. அதே போல நாம் கிறிஸ்துடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்காக அழைத்தார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த ஐக்கியமாக இருப்பதற்கு மனிதன் தேவனை விட்டு தூர போய்விட்டான். கிறிஸ்து வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த இடைவெளியை மாற்றி அந்த இடைவெளியை நிரப்பும்படியாக இயேசு வந்தார். நிரப்பின பின்பு அவர் அழைக்கிறார். தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்படி, கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதே பரலோக தேவனோடு நாம் கொண்டுள்ள ஐக்கியம். நம் ஒரே சரீரமாக இருக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். கொலோசியர் 3:15 ஒரே சரீரமாக நம்மை அழைத்திருக்கிறார். அதே போல தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக அழைக்கிறார். தம்முடைய ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அதே போல சமாதானமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ அழைப்பு நம்மை துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் பாரத்திலையும் போராட்டத்திலையும் இருக்கும்படியாக அவர் நம்மை கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல, நம்மை அழைக்கிற தேவன். அதேபோல் பரிசுத்தமாக இருக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். பரிசுத்த தேவன், அந்த பரிசுத்தத்தை தேவன் கொடுக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 நாம் வாசிப்போமானால் பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்காக அவர் அழைக்கிறார். அவருடைய பரம அழைப்பு தம்முடைய ராஜ்யத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அவர் அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் ஆண்டவர் வரவழைக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நம்முடைய தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பு மாறாது. அது மாத்திரமல்ல, அங்கே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கும் நம்மை அழைக்கிறார். அதுக்கு பாக்கியவாதிகளாய் இருக்கும்படியாக வெளிப்படுத்தின 19:9 சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு நம்மை அழைக்கிறார். அதற்கு நாம் அந்த அழைப்பை, தேவனுடைய கிருபை வரங்கள் எப்படி மாறாதவைகளாக இருக்கிறது போல தேவனுடைய அழைப்பும் மாறாமல் இருக்கிறது. அந்த அழைப்பை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்பு பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் பெரியதப்பா. வானோர் புதலத்தின் பூமியின் கீழானோர் யாவருடைய கால்களும் முடங்க நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிறேன். உடைய பரிசுத்த நாமம் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே உடைய கிருபை வரங்களும் நீர் அழைத்த அழைப்பு மாறாதவைகளே என்று நாங்கள் நாளில் விசுவாசித்து
உடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தாவை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாள் முழுவதுமாக உடைய ஆசீர்வாதங்களோடும் எங்களோட வேலையோடும் எங்களோட வாழ்க்கையோடும் ஜீவியத்தோடும் குடும்பத்தோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.